கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மைதா வச்சு அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா இருந்தால் போதும், சூப்பரான அல்வா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறேன். மைதாவை நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு. ரெண்டாவது கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு மைதாவுக்கு 2 கப்பு தண்ணி வேணும். நல்லா கட்டிமட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிமட்டி இல்லாத நம்ம நல்லா கரைச்சாச்சு, தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அல்வா செஞ்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ஒரு டீஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நெய்யில வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா சவுந்துச்சு, நம்ம முந்திரி எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா கூட நீங்க இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த சர்க்கரையில நம்ம மைதா கரைச்சி வச்சிருந்தோம், அந்த மைதா ஊத்திக்கலாம். கலர் பவுடரு, கேசரி பவுடர் தான் இது, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அல்வானாலுமே கலரா இருந்தா தான் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நல்லா கிண்டி விட்டுனே இருங்க, அடி பிடிக்காம. எப்பயுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டா கொஞ்சம் ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கும். ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுக்கலாம். நல்லா கட்டி ஆயிட்ட பிறகு நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அல்வானாலுமே நெய் தான் செலவாகும். இதுக்கு எப்படியும் ஒரு 100 கிராம் நெய் ஆயிடும். இன்னும் 2 டீஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். வறுத்து வச்சுக்கிறேன் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடரு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அல்வா பதம் வந்துடுச்சு. கடாயில ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். இதான் பதம். 100 கிராம் மைதா, 200 கிராம் சர்க்கரை, 200 மில்லி தண்ணி, ஏலக்காய், கலர் பவுடரு, நெய் 100 கிராம். சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகி போச்சு. நீங்க எந்த கப்புல அளக்குறீங்களோ அந்த கப்புல நீங்க அளந்துங்க. நான் அளவு கரெக்டா போட்டுக்கிற அளவு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அல்வா சூப்பரா வந்துடும். ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இதை இறக்கலாம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிங்கன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போடுறேன். நம்ம அல்வாவை இது மேலே கொட்டிக்கலாம். தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு கரண்டியில் இந்த மாதிரி தட்டையாகிற கரண்டியில் நெய் தடவிக்கலாம். தடவின்னு நல்லா சமமாக பண்ணிக்கலாம்.
அல்வாவை நல்லா சமமாக பண்ணியாச்சு. இது மேலே நம்ம முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். மேலே முந்திரி பருப்பு தூள் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்புக்கு மேலே. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி 1 கப்பு மைதா வச்சு நம்ம சூப்பராக அல்வா ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம ப்ரெட் அல்வா, ஜவ்வரிசி அல்வா சேனலில் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மைதாவில் அல்வா செஞ்சுருக்குறோம். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.